சார், தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு அரசு 511 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் ஒரு 15-20 போல் அரைகுறையாக நிறைவேற்றுறதுக்கு பண்ணியிருக்காங்க. மீதி 490 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளில் 1-2 என்னென்னா, ஒன்று நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், இன்னொன்று வீட்டு வரியை நாங்கள் உயர்த்த மாட்டோம், இப்படி எல்லாம் கூட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போது வீட்டு வரி உயர்த்திட்டாங்க, பால் விலையெல்லாம் உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தையும் அப்பப்போ, இப்போ மட்டுமா போன வருஷம் உயர்த்தினா, அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு ஒருக்கா உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ 4 விழுக்காடு 8 விழுக்காடு அப்படின்னு ஏற்றிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழக மக்களை தாங்குவான், என்ன பண்ணாலும் தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 6 விழுக்காடு ஓட்டு குறைஞ்சிருக்கு விக்கிரவாண்டியில். அது போதாது. ஒரு 15,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்களாம் விக்கிரவாண்டியில் திமுக. அப்போ திமுகவினுடைய நோக்கம் என்னென்னா, எந்த விதமான முன்னேற்ற திட்டமும் திமுககிட்ட இல்லை, எந்த விதமான திட்டமும் இல்லை, அவங்கக்கிட்ட கிடையாது. மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படி மின் கட்டணத்தை கூட்டி, என்னங்க மின் கட்டணம் கூட்டுறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அவங்க கூட்டலை. இந்த போக்குவரத்து துறை இருக்குது பாருங்கள், அந்த டிராஃபிக் போலீஸு, அவங்க நீங்கள் இப்போது 2 வீலரில் போகிறீங்களோ, இப்போ எதில் போனாலும் காரில் போகிறீங்களோ, அங்கங்கே மடங்கி 1000-2000 ஃபைன் போட்டுருவாங்க. போட்டுகிட்டே இருக்காங்களா. ஒரு பாயிண்ட்டுக்கு 30,000 டார்ஜெட்டாக, ஒரு பாயிண்ட்டுக்கு 30,000 வரணும் அப்படின்ட்டு. அப்படி அங்கே ஒரு அமௌண்ட்டு வரணும், இப்படி ஒவ்வொரு அலுவலகத்திலேருந்து ஒரு அமௌண்ட்டு வரணும். அதே போல் இந்த மின்சார வாரியத்திலேருந்து நிறைய வரணும், இந்த மின்சார வாரியத்திலேருந்து நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட்டிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மக்களுக்கு கொஞ்சமாச்சும் வேண்டாம்? விக்கிரவாண்டியில் காட்டியிருக்கலாம்ல, காட்டலை. அடிக்க தாங்குவான் அப்படின்னு திமுககாரன் நம்புகிற மாதிரி தான் வாக்காளர்கள் இருந்துக்கிட்டே இருக்கணுமா? ஏன் நம்ம நிமிர்ந்துக்கப்படாதா? வாக்காளர்கள் நிமிர்ந்துக்கணும், உணர்ந்துக்கணும். நம்மை கொள்ளையடிக்கிறதுல, நம்மை சுரண்டுறதுல தான் இந்த திமுக அரசு இருக்குது. அந்த சுரண்டலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மின்கட்டண உயர்வு. இது மின்கட்டண உயர்வு இல்லை, இது சுரண்டல். இதை இந்த திமுக அரசு நிறுத்தி கொள்ளணும், பின்வாங்கணும், குறைக்கணும். மின்கட்டணத்தை குறைக்கணும், வீட்டு வரியை குறைக்கணும். நீங்கள் 2021 ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன கட்டணம் எப்படி இருந்தோ அப்படி மீண்டும் கொண்டு வாங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஏன் கூட்டிகிட்டே போகிறீங்க? கண்டிக்கத்தக்கது. அரசு மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். இதுதான் நமது கோரிக்கை.